Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மொறுமொறுன்னு சூப்பரான கிறிஸ்பியான பொடலங்காய் சில்லி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதோட 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இந்த மாவோட நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதோட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும். உப்பு காரம் எல்லாம் ஈவனாக கலந்துக்கிற மாதிரி எல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் சும்மா வெறுமனே இந்த மாதிரி கலந்துக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம பொடலங்காயை மேலே தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடலங்காயை இதோடு சேர்த்துக்கலாங்க. பொடலங்காய் பார்த்திங்கன்னா தண்ணி விடும், அதனால் மசாலாவில் தண்ணி சேர்த்தக்கூடாது. நம்ம பொடலங்காயை அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள் மசாலா ஈரம் ஆகிருக்குது அப்படின்ட்டு. இப்போது பத்தாததுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணி நிறையா விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ பாருங்கள் இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எந்த இடத்துலையும் மாவு வரமாவாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க, மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் அந்த பொடலங்காயில் நல்லா சேர்ந்துக்கும். இப்போது நாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடலங்காயை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொரிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ரொம்ப காயாமல் மீடியமாக காய வச்சு அதில் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மேலே இருக்கிற மசாலா மட்டும் கரிஞ்சு போகாமல் உள்ளே இருக்கிற பொடலங்காயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஒன்றா தனித்தனியாக எடுத்து இது பண்ணும்போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம ஃபிஷ்ஷில் செஞ்சால் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டும் இதுவும் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கும். இது பொடலங்காயில் மட்டும் செய்கிறது இல்லைங்க. இதே மெத்தடில் உருளைக்கிழங்குல செய்யலாம், காலிஃப்ளவர், இந்த மாதிரிலாம் நாம் எந்த காய் தேவையோ அதில் செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். டீ காஃபி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் நல்ல சைடிஷ்ஷாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய் இழுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பொடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில்லி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பொடலங்காய் சில்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க இன்னும் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நுரையெல்லாம் இந்த மாதிரி அடங்கி வந்ததும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் மசாலா மேலே கரிஞ்சு போகாமல் கரெக்டான ஒரு இதில் வெந்திருக்கு. பொடலங்காயும் நல்லா மொறுமொறுன்னு அரிசி மாவு சேர்த்துருக்கறனால சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ஃபிஷ்ஷும் செய்யலாம். ஃபிஷ்ஷு, வாழைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.